Tamil Senior Grade Unknown Passage Get Ready Start. மாவட்ட ஆட்சியர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்களை எல்லாம் இங்கே ஒரே இடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையின் எழுச்சியினால் ஏற்பட்ட இன்னல்களை துடைப்பதில் நீங்கள் காட்டிய கடமையுணர்ச்சியையும் மனிதாபிமானத்தையும் பாராட்டி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த திங்களில் இடைவிடாமல் பெய்த பெருமழையானது நாட்டிலுள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துவிட்டதை நீங்கள் அறிவீர்கள். தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரில் அடையாறு, கோட்டூர்புரம் போன்ற தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் வாழும் வீட்டிற்குள்ளேயும் புகுந்து அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் பாழாக்கிவிட்டது. 4 அடுக்குமாடி வீடுகளில் முதல் 2 தளங்களிலுள்ள வீடுகள் நீரால் நிரம்பி வழிந்தன. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர் ஆகிய அனைவரும் இருக்க இடமின்றி தவித்தனர். என்ன நிலை ஏற்படுமோ என மக்கள் பீதியால் அச்சமடைந்தனர். இந்த நெருக்கடியான நேரத்தில் சென்னை நகரிலுள்ள காவல்துறையினர் மிகுந்த துணிவுடன் செயல்பட்டது நமக்கெல்லாம் ஆறுதலை தந்தது. வெள்ளம் புகுந்து வீடுகளிலிருந்து மக்களை எல்லாம் மிகுந்த சிரமத்துடன் அழைத்து சென்று மேட்டு பகுதிகளில் தங்கியிருக்க செய்தனர். அது மட்டுமின்றி மக்களின் உடைமைகள் சமூக விரோதிகளால் கொள்ளையடிக்கப்படாமல் காத்தனர். காவல்துறையினர் இரவும் பகலும் ஆங்காங்கே விழிப்புடன் இருந்து மக்களின் துன்பத்தை துடைத்தனர். மழையால் அவதிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தேடித்தந்தனர். சென்னை நகரில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் மழையால் பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலும் நிவாரண வேலைகள் மாவட்ட ஆட்சியர்களால் மூலம் மிக விரைவாக நடைபெற்றன. அரசாங்க எந்திரம் முழு அளவில் முடுக்கிவிடப்பட்டு செயல்பாட்டானது மக்களின் மனதிற்கு சற்று நிம்மதியை தந்தது. அடுத்தபடியாக பெருமழையின் காரணமாக நகரின் தெருக்களும் சாலைகளும் முன் எப்போதும் இல்லாத நிலையில் முழு அளவில் பாதிக்கப்பட்டன. வெளியூர்களுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகள் எல்லாம் மழை வெள்ளத்தால் ஆங்காங்கே மண் அரிக்கப்பட்டு அவை போக்குவரத்து செயல்பாட்டுக்கு லாயக்கற்றதாகிவிட்டது. இதன் காரணமாக அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் காய்கறிகள், அரிசி போன்ற உணவுப் பொருட்களின் வரத்து வரவு குறைந்ததால் அவற்றின் விலைவாசி அதிகரித்து நகர மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாயினர். சாலை போக்குவரத்து மட்டுமின்றி ரயில் போக்குவரத்தும் அடியோடு ஸ்தம்பித்து போய் விட்டது. பல இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் மழை வெள்ளத்தால் மூழ்கியும் இடம் மாறியும் இருந்தன. அதன் காரணமாக தென்பகுதிக்கு செல்லும் ரயில்கள் எல்லாம் அடியோடு ரத்து செய்யப்பட்டன. இம்மாதிரியான ஒரு அவல நிலை முன் எப்போதும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில் பாதைகளை சீர் செய்யவும் மீண்டும் புது பாதையை அமைக்கவும் நீண்ட காலம் தேவைப்படும் என்று ரயில்வே நிர்வாகத்தினர் தெரிவித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்பாக விரைவில் அவை சீரமைக்கப்படும் என்பதை
தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் வடக்கு வீதியில் உள்ள ரஞ்சனி நிறுவனத்தார், திருத்தணியில் உள்ள திருவாளர்கள் குமரன் நிறுவனத்திற்கு எழுதிய 5/5/2016 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்களது கடிதம் கிடைக்கப்பெற்றோம். மிக்க நன்றி. தாங்கள் கேட்டுள்ளது போல் புதிய ரக அரிசி மூட்டைகளை தங்களுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நேரடியாக சன்னரக நெல் கொள்முதல் செய்து அதிலிருந்து சிறந்த ரக அரிசி உற்பத்தி செய்கிறோம். நாங்கள் இவற்றை 10 கிலோ, 20 கிலோ மற்றும் 30 கிலோ மூட்டைகளாக கட்டி விற்பனைக்கு அனுப்பி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தாங்கள் எங்களின் தொடர்ந்த வாடிக்கையாளர் என்பதால் தங்களுக்கு 20% கழிவு வழங்க தயாராய் இருக்கிறோம். தாங்கள் 25,000 ரூபாய்க்கு மேல் ஆர்டர் செய்தால் இலவசமாக எங்கள் வாகனத்திலேயே அரிசி மூட்டைகளை அனுப்பி வைக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது தேவைகளை நாங்கள் உடனுக்குடன் பூர்த்தி செய்வோம் என்ற உறுதிமொழியையும் நாங்கள் இங்கே அளிக்கிறோம். தங்களது ஆதரவான பதிலை என்றென்றும் நாடும் முன்பணத் தொகையையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி. தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.